வணக்கம். வாழ்க வளமுடன். நான் உங்கள் ஏஎல்பி ஜோதிடர் செல்வகுமார். உங்கள் அனைவரையும் இந்த காணொளி வாயிலாக சந்திப்பதில் மகிழ்ச்சி. காஸ்மோஸ் ஃபோர்காஸ்ட் அன்பர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். உலகெங்கும் வாழும் நமது தமிழ் மக்கள் அனைவருக்கும் மகிழ்ச்சியான ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, 2025 புத்தாண்டு பலன்களை பார்க்க போகிறோம். நான் ஞான குருவாக ஏற்றுக்கொண்டுள்ள அருட்தந்தை யோகிராஜ் வேதாத்ரி மகரிஷி அவர்களையும், என்னுடைய ஜோதிட பேராசான் வாக்கு யோகி பொதுவுடைமூர்த்தி ஐயா அவர்களையும் வணங்கி இந்த பதிவினை துவங்குகிறேன். அதாவது நம்ம தமிழ் மரபுப்படி சித்திரை 1 தமிழ் புத்தாண்டு அப்படின்னு வானியல் ரீதியாகவும் ஜோதிட ரீதியாகவும் சாஸ்திர ரீதியாகவும் நாம் கொண்டாடினாலும், உலக வழக்கத்தை ஏற்றுக்கொண்டு உலக மக்கள் அனைவராலும் ஆங்கில புத்தாண்டு தினமாக கொண்டாடப்படும் ஜனவரி 1ஐயும் ஆங்கில புத்தாண்டாக நாம் கொண்டாடி வருகிறோம். பொதுவாகவே ஒரு புதிய வருடம் பிறக்கும் பொழுது மக்களுக்கு இந்த வருடம் எனக்கு எப்படி இருக்கும், இந்த வருடத்தில் என்னென்ன மாதிரி விஷயங்கள் எனக்கு சாதகமாக நடக்கும், என்னென்ன மாதிரி விஷயங்களில் நான் கவனமாக இருக்கணும், என்னென்ன மாதிரி விஷயங்களை நான் தவிர்க்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுல ஒரு ஆர்வம் இருக்கிறது இயல்பானதே. ஒரு ஜோதிடர் என்கிற முறையில் மக்களோட கேள்விகளுக்கும் எதிர்பார்ப்புகளுக்கும் பதிலளிக்க வேண்டியது நம்மளுடைய கடமை. அந்த வகையில் தான் இந்த காணொளியை நம்ம உருவாக்கி இருக்கோம். இதில் மேஷ லக்னம் முதல் மீன லக்னம் வரை, ஏஎல்பி லக்னமாக மேஷம் முதல் மீனம் வரை செல்லக்கூடிய அன்பர்களுக்கு 2025ஆம் ஆண்டு எவ்வாறு இருக்கும் என்பதை ஒவ்வொரு லக்னத்திற்குமான தனித்தனி பதிவுகளாக நம்ம பார்க்க இருக்கிறோம். இது அனைத்தும் பொது பலன்கள் என்பதை நம்ம கவனத்தில் கொள்ளணும். ஒவ்வொரு ஆண்டிலையும் இந்திய வானிலை மையம் என்ன தெரிவிப்பாங்கன்னா, இந்த வருடத்தில் இந்தியாவில் தென்மேற்கு பருவக்காற்றால் மழை பெறும் மாநிலங்களில் மழைப்பொழிவு எப்படி இருக்கும், வடகிழக்கு பருவக்காற்றால் மழை பெறும் மாநிலங்களில் மழைப்பொழிவு எவ்வாறு இருக்கும், சராசரியாக இருக்குமா, சராசரியை விட கூடுதலாக இருக்குமா, குறைவாக இருக்குமா அப்படிங்கிற டேட்டா வெளியிடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் வெப்பநிலை ஒவ்வொரு மாநிலங்களிலும் எவ்வாறு நிலவும் அப்படிங்கிற டேட்டாவும் நமக்கு கொடுப்பாங்க ஒவ்வொரு வருடத்தோட துவக்கத்திலையும். இது எதுக்காக அப்படின்னா, ஒரு ஓவரால் டேட்டா, இது காலநிலை பற்றிய ஒரு ஓவரால் டேட்டா இந்திய வானிலை மையம்ங்கிறது கொடுப்பாங்க. ஆனால் என்னோட ஊர் உசிலம்பட்டியில் எப்படி மழைப்பொழிவு இருக்கும், வெப்பநிலை எப்படி இருக்கும், என்னோட ஊர் கோவில்பட்டியில் எப்படி மழைப்பொழிவு இருக்கும், வெப்பநிலை எப்படி இருக்கும்லாம் கேள்வி நம்ம கேட்டோம்னா அதுக்கு வேற கணக்கீடுகள் இருக்கு. அது அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடிய வெப்பமானிகள் மலைமானிகளை கொண்டு தான் தீர்மானிக்க முடியும். அதே மாதிரி தான் இப்போ நம்ம கொடுக்கக்கூடிய பலன்கள் அனைத்துமே இந்திய வானிலை மையம் அளிக்கிற டேட்டா, அதாவது ஓவரால் டேட்டா மாதிரி தான். மேஷ லக்னத்திற்கு இந்த 2025 எப்படி இருக்கும், ரிஷப லக்னத்திற்கு 2025 எப்படி இருக்கும், இப்படி ஓவரால் டேட்டா தான் நம்ம கொடுக்குறோம். ஒவ்வொரு மனிதனும் தனக்கு தனிப்பட்ட முறையில் தெளிவாக பலன் வேணும்னு நினச்சா அவங்களோட ஜாதகத்தை பக்கத்தில் இருக்கிற ஒரு ஏஎல்பி ஜோதிடர்கிட்ட எடுத்துகிட்டு போய் பலன்களை அறிஞ்சுக்கணும். அல்லது நம்ம டிஸ்கிரிப்ஷனில் நம்மளோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்குறோம். அதுக்கு நீங்கள் உங்களுடைய ஜாதக விவரங்களை, பிறந்த நேரம், பிறந்த ஊர், பிறந்த இடம் சம்பந்தமான விவரங்களை அனுப்புனீங்கன்னா உங்களுடைய கேள்விகளுக்கு தெளிவான பதில்களை நம்மளால் துல்லியமாக கொடுக்க முடியும். ஆனால் இப்போ நம்ம பார்க்க போகிறது ஓவரால் டேட்டா. இப்போ வடகிழக்கு பருவமழைன்னு எடுத்துக்கிட்டால் மழை பெறும் மாநிலங்கள் தமிழ்நாடு, ஆந்திரா,
தெலுங்கானா, ஒரிசா, மேற்கு வங்காளத்தின் சில பகுதிகள். இந்த பகுதியில் மழைப்பொழிவு எப்படி இருக்கும்? அதில் தமிழ்நாட்டில் இயல்பை ஒட்டி இருக்குமா, இயல்பை விட கூட இருக்குமா, குறைவாக இருக்குமா? ஆந்திராவில் எப்படி இருக்கும், தெலுங்கானாவில் எப்படி இருக்கும், ஒரிசாவில் எப்படி இருக்கும்? இப்படி தனித்தனியாக நம்ம ஒவ்வொரு லக்னத்துக்கும் பார்க்குற மாதிரி பார்க்குறோம். ஆனால் குறிப்பிட்ட நபருக்கு அப்படின்னு போகும்போது அவங்கவுங்களோட சுய ஜாதகத்தை தான் நம்ம பார்க்கணும். அதுதான் முக்கால்வாசி பலன்களை அளிக்கக்கூடியது. இப்போ நமக்கு சொல்லப்போகிற பொது பலன்கள் எல்லாருக்கும் ஓரளவுக்கு அதுக்கான தாக்கங்கள் இருக்கும். இப்போ தமிழ்நாட்டில் மழை பெறும் மாதங்கள் எதுன்னு கேட்டிங்கன்னா மேக்சிமம் அக்டோபர், நவம்பர், டிசம்பர். அந்த 3 மாதத்தில் மழைங்கிறது இருக்குங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அது எல்லா ஊர்லேயும், சென்னையிலேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் எல்லா மாவட்டங்கள்லையும் மழை இருக்கும். மழை பெய்கிற நாட்கள் வேணால் முன்ன பின்ன இருக்கலாம். ஆனால் இந்த 3 மாதங்களுக்குள்ள மழை பொழிவுங்கிறது பெரும்பாலான மாவட்டங்களில் இருக்கும். அது மாதிரி இந்த கோச்சார பலன்கள் எனப்படும் இந்த பொது பலன்கள் எல்லோருக்கும் தாக்கத்தை ஏற்படுத்துமான தாக்கத்தை ஏற்படுத்தும். சுயஜாதகம் நல்லா வலுவாக இருக்கிறவங்களுக்கு இந்த தாக்கம் குறைவாக இருக்கும். சுயஜாதகம் வலு குறைந்து இருக்குது, அதில் ஜாதக அமைப்பே சரியில்லாமல் இருக்குது அப்படின்னா இந்த கோச்சார பலன்கள் அதிகமான தாக்கத்தை ஏற்படுத்தும். இந்த அளவில் நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? சரி, அடுத்ததாக ஏஎல்பி முறையில் நம்ம பலன்கள் சொல்ல போகிறோம். ஏஎல்பி லக்ன முறையில் பலன்கள் சொல்ல போகிறோம். இப்போ பெரும்பாலான மக்கள் பாரம்பரிய முறையில் தங்களுடைய ஜாதகங்களை பற்றி தெரிஞ்சிருப்பாங்க. எனக்கு இந்த ஜென்ம நட்சத்திரம், எனக்கு இந்த ஜென்ம லக்னம், எனக்கு இந்த ஜென்ம ராசி அப்படின்னு அவங்க தெரிஞ்சிருப்பாங்க. ஆனால் ஏஎல்பி முறையில் எனக்கு என்ன லக்னம் போகுது, ஏஎல்பி முறையில் எனக்கு என்ன லக்ன நட்சத்திரம் போகுது, ஏஎல்பி முறையில் எனக்கு என்ன ஏஆர்பி நட்சத்திரம் போகுதுங்கிற அறிவு எல்லா மக்களுக்கும் புரிதலும் உணர்தலும் இருக்குமானா குறைவு. ஆனால் பெரும்பாலான மக்களுக்கு விழிப்புணர்வு இப்போ நிறைய பேர் ஏஎல்பி லக்ன நட்சத்திரங்கள், லக்னம், ஏஆர்பி நட்சத்திரங்கள் பற்றி தெரிஞ்சிருக்காங்க. இருந்தாலும் சில மக்களுக்கு அதை பற்றி இன்னும் புரிதல் இல்லாமல் இருக்கும். அவங்களுக்காக நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டிஸ்கிரிப்ஷனில் ப்ளே ஸ்டோரில் நம்மளுடைய ஏஎல்பி ஜோதிட மென்பொருள், அதாவது ஏஎல்பி அஸ்ட்ராலஜி சாஃப்ட்வேர் தமிழ் அப்படின்னு போட்டிங்கன்னா வரும். அந்த சாஃப்ட்வேருக்கான லிங்க் கொடுத்துருக்கோம். நீங்கள் அந்த லிங்கின் மூலமாக ப்ளே ஸ்டோரில் இருந்து ஏஎல்பி அஸ்ட்ராலஜி சாஃப்ட்வேரை டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ணிக்கிட்டு அதில் ஜாதகம் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஜாதகம்ங்கிற ஆப்ஷனை ஓப்பன் பண்ணிங்கன்னா அதில் பெர்த் டைமு, பெர்த் டேட்டு, பெர்த் பிளேஸ் கேட்கும். அதை நீங்கள் சரியாக உள்ள கொடுத்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய ஜாதகம் ஓப்பன் ஆகிடும். அந்த ஜாதகத்தில் இப்போ ஏஎல்பி லக்னா அப்படின்னே குறிப்பிட்டிருப்பாங்க. ஏஎல்பி அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட கட்டத்தில் குறிப்பிட்டிருப்பாங்க. அந்த கட்டம் தான் உங்களுடைய ஏஎல்பி லக்னம். அந்த ஏஎல்பி லக்னத்தில் இப்போ என்ன நட்சத்திர புள்ளி உங்களுக்கு போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிறதும் குறிப்பிடப்பட்டிருக்கும். அப்போது உங்களுடைய லக்னம் என்ன, உங்களுடைய லக்ன நட்சத்திர புள்ளி என்ன அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அடுத்து கீழே பார்த்தீங்கன்னா ஏஆர்பி நட்சத்திரம் என்ன அப்படிங்கிறதும் குறிப்பிடப்பட்டிருக்கும். இப்போ உங்களுடைய ஏஆர்பி நட்சத்திரம், ஏஎல்பி லக்ன நட்சத்திரம், ஏஎல்பி லக்னம் எல்லாமே உங்களுக்கு தெரிய வந்துடும். இதை தெரிஞ்சுக்கிட்டு இப்போ நம்ம சொல்கிற பலன்களை பார்த்தீங்கன்னா தான் அது 100% பொருந்தி வரும். சரிங்களா? அதை நம்ம பண்ணிடலாமா? இப்போது நம்ம மேஷம் முதல் மீனம் வரையிலான 12 ஏஎல்பி லக்னக்காரர்களுக்குமான புத்தாண்டு 2025ற்கான பலன்களை பார்ப்போம். வணக்கம், வாழ்க வளமுடன். நான் உங்கள் ஏஎல்பி ஜோதிடர் செல்வகுமார். தற்பொழுது விருச்சிக லக்னத்திற்கான 2025 புத்தாண்டு பலன்களை பார்க்க இருக்கிறோம். செவ்வாய் பகவானை அதிதேவதையாக கொண்ட விருச்சிக லக்னமானது விஷாகம் 4ஆம் பாதம், அனுஷம் 1, 2, 3, 4 பாதங்கள், கேட்டை 1, 2, 3, 4 பாதங்கள் என 9 பாதங்களை கொண்டதாக அமைந்துள்ளது. தற்பொழுது விஷாக நட்சத்திரம் 4ஆம் பாதம் செல்லக்கூடிய விருச்சிக லக்ன அன்பர்களுக்கான பலன்களை நம்ம பார்க்குறோம்.
விசாகம் 4ஆம் பாதத்தை பொறுத்த வரைக்கும் வருமான தடைங்கிறது இப்போ இருக்கும். படிக்கிற மாணவர்கள், விசாக நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் உள்ள படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு கல்வியில் தடை இருக்கும். குடும்பத்தில் பிரச்சனைகள்ங்கிறது விசாக நட்சத்திரம் 4ஆம் பாதம் செல்லக்கூடிய அன்பர்களுக்கு இப்பொழுது நடப்பில் இருக்கும். இது எல்லாமே உங்களுக்கு 2025 மே மாதத்திற்கு பிறகு மாறக்கூடிய நிலை. கல்வி தடை, வருமான தடையெல்லாம் நீங்கி குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகளும் தீர்வு காணக்கூடிய சூழ்நிலைங்கிறது மே மாதம் 2025க்கு பிறகு இவர்களுக்கு ஏற்படும் அப்படிங்கிறத பார்க்குறோம். இந்த விசாக நட்சத்திரம் 4ஆம் பாதம் செல்லக்கூடிய அன்பர்கள் ஒரு விஷயத்தில் மே மாதத்திற்கு பிறகு கவனமாக இருக்க வேண்டும். என்னன்னா, மே மாதத்திற்கு பிறகு விசாக நட்சத்திரம் 4ஆம் பாதம் செல்லக்கூடிய விருச்சிக லக்ன அன்பர்கள் வண்டி வாகனங்களில் செல்லும் பொழுது கவனமாக போகணும். வெளி இடங்களில் உணவு சாப்பிடும் பொழுது கவனமாக இருக்கணும். ஃபுட் பாய்சனிங் ஆவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அது மட்டுமல்ல, இவர்கள் பிறருடைய விஷயங்களில் தேவையில்லாமல் தலையிடக்கூடாது. பிறருக்கு ஜாமீன் போடக்கூடாது. இதில் எல்லாம் கவனமாக இருக்கணும். மேலும் விசாக நட்சத்திரம் 4ஆம் பாதம் செல்லக்கூடிய அன்பர்கள் உடல் நலத்திலையும் ரொம்ப கவனமாக இருக்கணும். உடற்பயிற்சி எல்லாம் செய்வது, நடைப்பயிற்சி செய்வது இவர்களுக்கு மிகவும் நல்லது. இப்போ இருந்தே ஸ்டார்ட் பண்ணிடலாம். உடற்பயிற்சி செய்கிறது, நடைப்பயிற்சி செய்கிறதெல்லாம். ஒரு முழு உடல் பரிசோதனை செய்து கொள்வது கூட நல்லது. அதே போல் கடன் சம்பந்தமான நிகழ்வுகளில் போய் மாட்டிக்கக்கூடாது. சொல்லப்போனால் கடன்கிறதை வாங்கக்கூடாது. இருக்கிற கடனையும் முடிக்க முடிந்தால் இந்த மே மாதத்திற்குள்ளே முடிச்சுக்கிறது நல்லது. அதே மாதிரி வம்பு வழக்கு கேஸ் ஏதாவது நடந்துக்கிட்டு இருந்தாலும் மே மாதத்திற்குள்ளே அதை தீர்த்து கொள்வதுங்கிறது சிறப்பினை தரும். மே மாதத்திற்கு பிறகு விசாக நட்சத்திரம் 4ஆம் பாதத்திற்கு சாதகமற்ற கிரக நிலைகள் அமைகிறது. அதனால் இவங்க எச்சரிக்கையாக இருக்கணும். ஆனால் பயப்பட தேவையில்லை. இவங்க வழிபாடுகள் செய்து இவர்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகளோட தாக்கத்தை குறைத்து கொள்ள முடியும். அப்போ என்ன வழிபாடுகள் செய்யலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இவர்கள் கண்டிப்பாக முருகன் வழிபாடு தான் இவர்களுக்கு தீர்வாக அமையும். முருகப்பெருமானை வியாழக்கிழமையில் போய் மனமுருகி வழிபடுவதும் நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்வதும் சிறப்பினை தரும். மே மாதத்திற்கு பிறகு அருகிலுள்ள ஏதேனும் ஒரு முருகன் கோவிலுக்கு சென்று முடி காணிக்கை, ஆண்களாக இருந்தால் முடி காணிக்கை கொடுக்கலாம், பெண்களாக இருந்தால் பூமுடி இறக்கலாம். இது அவங்க செய்கிறது இவங்களுக்கு மிக சிறப்பான பலன்களை கொடுக்கும். வரக்கூடிய அனைத்து பிரச்சனைகளிலிருந்து இவர்களை காக்கக்கூடியதாக அமையும் அப்படிங்கிறதையும் பார்க்குறோம். அடுத்ததாக அனுஷ நட்சத்திரம் 1, அனுஷ நட்சத்திரம் 2, அனுஷ நட்சத்திரம் 3, அனுஷ நட்சத்திரம் 4ஆம் பாதம், அனுஷம் 1, 2, 3, 4 பாதங்கள் செல்லக்கூடிய விருச்சிக லக்ன அன்பர்களுக்கு நம்ம சொல்லக்கூடிய விஷயம் என்னவென்றால், 2024லையும் சரி, அதற்கு முந்தைய வருடத்திலையும் சரி, 2025 மே மாதம் வரையிலும் சரி, இவர்களுக்கு சொல்லனா துன்பங்கள் அப்படிங்கிறத அனுபவிச்சிருப்பாங்க. குறிப்பாக இவங்களுக்கு வீடு, வண்டி, வாகனம், சொத்து, சுகம் சம்பந்தமான விஷயங்களில் இவங்க ஏதேனும் ஒரு சிக்கலில் மாட்டிக்கிட்டு மிகப்பெரிய பிரச்சனைகளை இவங்க ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம். அது மட்டும் இல்லாமல் உடல் ஆரோக்கிய குறைபாடு, கடன் பிரச்சனை இதெல்லாமே ஏற்படக்கூடிய வாய்ப்புங்கிறது இவர்களுக்கு இருக்குது. இது எல்லாமே இவர்களுக்கு ஒரு நல்ல செய்தியாக வருகிற மே மாதம் 2025ஆம் ஆண்டிற்கு பிறகு மாற்றம் பெறும். மே மாதம் 2025ஆம் ஆண்டுக்கு பிறகு மாற்றம் பெறும். ஆனால் இவங்களுக்கு மார்ச் மாதத்திற்கு மேலேயே சாதகமான பலன்கள் ஏற்பட ஆரம்பிச்சிடும். மே மாதத்திற்கு பிறகு முழுமையாக அது சாதகமாக மாறும் அப்படிங்கிறத பார்க்குறோம். அடுத்ததாக இந்த அனுஷ நட்சத்திரம் 2ஆம் பாதம், அனுஷ நட்சத்திரம் 3ஆம் பாதம், அனுஷ நட்சத்திரம் 4ஆம் பாதம்,
கேட்டை நட்சத்திரம் 1ஆம் பாதம். இந்த நட்சத்திர பாதங்கள் செல்லக்கூடிய அன்பர்களுக்கு தற்பொழுது வீடு, வண்டி, வாகனம், சொத்து, சுகம், தாயார் சம்பந்தமான நிகழ்வுகள் சாதகமாக இல்லை. இது வருகிற மே மாதம் 2025க்கு பிறகு சாதகமாக மாறுகிறது. அப்போ 2025 மே மாதத்திற்கு பிறகு வீடு வாங்கலாம், விற்கலாம், நிலம் வாங்கலாம், விற்கலாம், வாகனங்கள் வாங்கலாம், எல்லாமே செய்யலாம். ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, இவங்க பட்ஜெட் போட்டு செய்யணும். அகலக்கால் வச்சிடக்கூடாது. ரொம்ப கவனமாக தங்கள் சக்திக்குட்பட்டு வருமானத்துக்குட்பட்டு செய்யணும் அப்படிங்கிறத மட்டும் சொல்கிறோம். அடுத்ததாக கேட்டை நட்சத்திரம் 2ஆம் பாதம், கேட்டை நட்சத்திரம் 3ஆம் பாதம், கேட்டை நட்சத்திரம் 4ஆம் பாதம் செல்லக்கூடிய அன்பர்களுக்கும் வீடு, வண்டி, வாகனம், சொத்து, சுகம், தாயார் சம்பந்தமான நிகழ்வுகள் சாதகமில்லாமல் தான் இருக்குது தற்பொழுதைய சூழ்நிலையில். இது வருகிற மே மாதம் 2025க்கு பிறகு சாதகமாக மாறும் அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறோம். இவங்க அதற்கு பிறகு தங்களுடைய வீடு வாங்கிறது, விற்கிறது, நிலம் வாங்கிறது, விற்கிறது, வாகனங்கள் வாங்கிறது முதலிய பணிகளை சிறப்பாக செய்யலாம். இந்த விருச்சிக லக்னக்காரர்கள் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கக்கூடிய விஷயங்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா, உடல் நலம், 2ஆவதாக கடன் சம்பந்தமான விஷயங்கள். கடன் சம்பந்தமான விஷயங்கள்ல ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். உடல் நலத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறோம். இவங்க மே மாதம் வரை சாதகமற்ற தன்மைங்கிறது சில நட்சத்திர பாதங்களுக்கு இருக்குது. இவங்களுக்கு என்ன பரிகாரங்கள் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, குறிப்பாக விசாக நட்சத்திரம் 4ஆம் பாதம் செல்லக்கூடிய அன்பர்கள் கண்டிப்பாக முருகன் வழிபாடு செய்யணும்னு நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம். அனுஷ நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்கள் செல்லக்கூடிய அன்பர்கள் மே மாதம் வரையில் பைரவர் வழிபாடு செய்வது, தேய்பிறை அஷ்டமியில் போய் பைரவர் வழிபாடு, அமாவாசையில் போய் பைரவர் வழிபாடு, சனிக்கிழமைகளில் சனி ஓரையில் போய் பைரவர் வழிபாடு செய்கிறது சிறப்பினை தரும். கேட்டை நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்கள் செல்லக்கூடிய அன்பர்கள் பெருமாள் கோவிலில் புதன்கிழமையில் போய் பெருமாளுக்கும் தாயாருக்கும் சக்கரத்தாழ்வாருக்கும் நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்கிறது சிறப்பினை தரும். இவ்வாறாக விருச்சிக லக்ன அன்பர்களுக்கான பலன்களை நாம் பார்த்தோம். வாழ்க வளமுடன். வணக்கம்.